இயேசு கிறிஸ்துக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை புகழ்ச்சி ஆராதனையில் நாம் மீண்டுமாக இணைந்திருக்கிற இந்த வேளையில் எங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து முழு மனதோடு ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம், தயவை நாடி நிற்கிறோம், உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முடைய நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக எங்களுக்காக உம் திருமகன் திருமகன் நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசிரையும் ஆசீர் அருளையும் அருளையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் பிரசன்னத்தையும் வல்லமையையும் வல்லமையையும் முழு விடுதலையையும் முழு விடுதலையை நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. வாழ்க மரியே. இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். நீரே பரிசுத்தர் நீரே ஆண்டவரே, பரிசுத்தர், நீர் தூயவர் ஆண்டவரே, நீரே தூயவர், நீர் எங்களை வழி நடத்துறவர், நீரே நீர் எங்களை வழி பாதுகாக்கிறவர். எங்களை உம்மை பாதுகாக்கிறவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். போற்றுகிறோம் உம்மை ஆண்டவரே, போற்றுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. திருப்பாடல் 115 12 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார், ஆகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் எங்களை நினைத்து பார்க்கலையே இந்த கவலையோடு நீங்க இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை நினைவு கூறுகிறார். ஆண்டவருடைய சிந்தனையில், அவருடைய எண்ணங்களில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போம். நன்றி இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். பாடுவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே, அன்புள்ள பிதாவே, நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, ஆசீர்வதியும். ஆசீர்வதே. அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும்.
நம்மை ஆசீர்வதிக்கிற உன்னதமான உயிருள்ள ஆண்டவரை நோக்கி ஸ்துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. மேலான நாமத்திற்காக இந்த இடத்திலே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த ஒரு புதிய நாளை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தெய்வமே நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக எங்களோடு அருகாமையிலே நீர் கூட இருக்கிற தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வாழ்நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவரே ஆசீர்வாதம் அருளும் ஆண்டவரே. உங்களுடைய குடை சூழ்ந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் மீது அன்புள்ளவராக கரிசனை உள்ளவராய் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் வலக்கரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தகப்பனாக நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேலனே ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேலனே ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே குடும்பமாக ஒன்றாக இணைந்து இயேசுவே என்னை ஆசீர்வதியும். பரிசுத்தரே, இந்த புதிய வருடங்களுக்குள்ளே உம்முடைய அருளோடும் ஆசீரோடும் நாங்கள் நடந்து செல்ல கடந்து செல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. பரிசுத்தரே நன்றி, தூயவரே நன்றி, வாழும் கடவுளே நன்றி அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அபிஷேக நாதரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வருகையை நினைத்து எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கிறது. நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வருகையை நினைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you Lord, thank you for your wonderful presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், உன் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்திலே என்றென்றும் வந்துடுவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவார்.
கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடும். மகிழ்ச்சியோடு இருக்கிற இடத்திலே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்க ஒரு கணம் உள்ளத்தை திறந்து இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிப்போம், ஒப்புக் கொடுப்போம். அந்த எரேமியா வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன ஒரு செய்திதான், குயவன் கரத்திலே களிமண் அடங்கி இருப்பது போல நீங்கள் என் கரத்தில் அடங்கி இருங்கள் என்று சொன்னார். குயவன் கரத்திலே களிமண் அடங்கி இருப்பது போல, குயவன் தனக்கு உகந்த பாத்திரத்தை அந்த களிமண்ணை வைத்து உருவாக்குவதை போல இந்த வேளையிலே எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். குயவனான ஆண்டவரே, களிமண்ணான என்னை எடுத்து உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை வணைந்தருளும். எனக்கு உகந்த விதத்தில் அல்ல ஆண்டவரே, நான் உமக்கு உகந்த விதத்திலே உம்முடைய தேவ சித்தத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்க எல்லாம் வல்ல உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே என்று ஒப்புக் கொடு. நீதிமொழி 3வது அதிகாரம் 5-6 இறைவசனம். நீதிமொழி 3வது அதிகாரம் 5-6 இறைவசனம் சொல்கிறது, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரத்திலே நாம்
சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏறெடுத்த பல காரியங்கள் தொடக்கத்தில் நல்லது போல அது தொடங்கி இருக்கலாம். ஆனால் அது இடையிலே நிறுத்தப்பட்ட செயல்களாக இருந்திருக்கும். என்னுடைய செயல்கள் முழுமை அடையாமல் இருந்திருக்கும். நான் அதை கையாண்ட அந்த பாதை அது கடவுளுக்கு உகந்த பாதையாக இல்லாமல் இருந்திருக்கும். நீதிமொழி 14:12 சொல்லுகிறது, தொடக்கத்திலே நான் போகிற பாதை நல்லது போல இருக்கலாம், ஆனால் முடிவிலோ அதுவே என்னை சாவுக்கு நடத்தி செல்லும் பாதையாக மாறிவிடும். இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது, அவர் நம் பாதைகளை செம்மையாக்குவார். நம்முடைய பாதைகள் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தை நமக்கு சொன்னது போல முழு மனதோடு நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நம்பிக்கை நாம் கிறிஸ்துவோடு வாழுகிற பொழுது அது நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு கொண்டு போகும், நிலை வாழ்வுக்கு கொண்டு போகும் என்பதை நாம் இலகுவாக நம்பிவிடுவோம். ஆனால் இந்த மாதம் நான் எப்படி என்னுடைய பொருளாதாரத்தை நான் சமாளிக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, அல்லது இந்த நான் சுமந்து கொண்டிருக்கிற இந்த நோய்கள் என்னை விட்டு நீங்குமா, இப்படி அன்றாட நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற சில விடயங்களிலே அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும். நாம் எந்த காரியம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே சென்றாலும் முழுமையாக எங்களை அர்ப்பணிப்பது என்பது, ஆண்டவர் எனக்கு இதை செய்து தருவார், எனக்காக யாவையும் செய்து தருகிற ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார், எனக்காக தன் உயிரையே கல்வாரி பலியிலே தன் உயிர் தியாகம் செய்த ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனாலதான் இந்த வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அந்த காரியத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நான், இந்த திட்டமிடலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறேன், இந்த புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ஆனால் இது உமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இதை தொடக்கத்திலே நீர் தடை செய்துவிடும், உம்முடைய பாதைகளை எனக்கு காண்பியும். ஆனால் இது உம்முடைய சித்தமாக இருக்கும் என்று சொன்னார், உம்முடைய தயவை எனக்கு தந்தரலாம். I need your favor on this project. இந்த காரியத்திலே உம்முடைய தயவு எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. பிரியமான அன்பு சகோதரர்களே, சில நேரத்திலே நாம் தகுதி இல்லாதவர்களாக இருப்போம், கடவுளை விட்டு தூர போனவர்களாக இருப்போம், நாம் ஜெபிக்காதவர்களாக இருப்போம், நம்முடைய ஜெப வாழ்வு குறைந்ததாக இருக்கலாம். திருப்பாடல் 94:18 சொல்லுகிறது, என் கால்கள் சறுக்குகின்ற பொழுது, என் அடி சறுக்குகின்ற பொழுது உம்முடைய பேரன்பு என்னை தாங்கிற்று. என் கால்கள் தடுமாறுகிற பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. நம் பலவீனத்தை பார்க்கிறவர் அல்ல, அவருடைய அருளை நமக்கு பொழிகிறவர். இறை அருள் என்பது என் தகுதியை பார்த்து வருவது அல்ல, என் தகுதிக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், உடன்படிக்கையின் நிமித்தம், அவருடைய மாறாத அவருடைய அருளின் நிமித்தம், அவருடைய வாக்குறுதியின் நிமித்தம் நம்மை தேடி வருவது. ஆகவே ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் கோணலானவைகளை செம்மையாக்குவார், நேராக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார், பள்ளத்தாக்குகளை சீராக்குவார்.
பாதைகள் தோன்றச் செய்யும், வழிகள் உண்டாகும், அவர் வழி நடத்தி செல்வார். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இந்த நேரத்திலே இந்த வருடம் நாங்கள் எடுக்க போகிற எல்லா விதமான செயல்பாடுகளையும், எங்களுடைய மன விருப்பங்களையும், எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு கணம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரோடு இணைந்து அவரை ஸ்துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த மகிமையான வேளையில் ஆண்டவருடைய மகிமை நம்மை தாங்கும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக எல்லாம் வல்லவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்லவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். வழி நடத்த வாரும் இயேசுவே என்று சொல்லி, என்னோடு உடன் இருங்க ஆண்டவரே என்று சொல்லி, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி, உம்மை அன்று எனக்கு யாரு உண்டு, உம்மை அன்று எனக்கு எவர் உண்டு, நீங்க தான் எனக்கு அனைத்துமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னோடு கூட வாங்க இயேசுவே என்று கேளுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே என்று ஒப்புக் கொடுப்போம். தூக்கி எறியப்பட்ட என்னை, ஒன்றுமில்லாத என்னை தூக்கி எடுத்து அரவணைத்து வழி நடத்துகிற இயேசுவே, என்னை நீங்க கண்ணோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான அவருடைய கண்கள் எங்களை கண்ணோக்கி கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னுடைய வாழ்வு முடிந்து போகவில்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எதிர்நோக்கு உண்டு. என் ஆண்டவர் என்னை கைவிடல. ஏசப்பா, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்கப்பா. இயேசுவே இயேசுவே, முடிந்ததென்று வாழ்வை தொடங்கி வைக்கிறவராக இருக்கிறவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் இவர்களை பொறுப்படும், குடும்பத்தை நீர் வழி நடத்தும், இவர்கள் கரம் விட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய அற்புத கரம் இவர்கள் ஒவ்வொருவரோதும் இருக்கும்படியாக செய்தீர்கள். Move into every hearts and family, Lord. Fill them with your power of the Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீர் ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, அபிஷேக நாதரே, ஆற்றல் ஆனவரே, அக்கினி ஆனவரே, வல்லமையின் தெய்வமே, முடியாதவைகளை முடியமாக மாற்றுகிற உம்முடைய ஆற்றல் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிரப்பட்டும்.
நீர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்தல்லும் ஆளுகை செய்தருளும். உம்முடைய அக்கினியின் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. அற்புதங்களை காணச் செய்தல்லும் ஆண்டவரே. செய்தருளும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. நிறுத்துங்க. இதனை செய்கிற உம்முடைய மாபெரும் தயவுக்காக நன்றி. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய வல்லமைக்கு பேராலை செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள்